இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை மீண்டும் நமக்கு ஆண்டவர் தருகின்றார். மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நன்றி கலந்த உணர்வோடும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தையை தந்து எங்களை திடப்படுத்துகின்றேன். இந்த நாள் தொடங்கி முடியும் வரை இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்களுடைய பிள்ளைகளில் நிறையட்டும், எங்களுடைய குடும்பங்களில் நிறையட்டும். எங்களுடைய தலைமுறைக்கு இந்த இறை வார்த்தையின் வெளிச்சம் வந்து எங்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய அருள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனி ஆளாயிருந்த அவரை அழைத்தேன், அவரும் ஆசி வழங்கி பெருந்துரலாக்கினேன். கடவுள் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு ஆசி வழங்கிய போது அவர் பெருந்திரளானார். 2 காரணங்களை கடவுள் செய்தார். ஒன்று, அவரை அழைத்தார். 2வது, அவருக்கு ஆசி வழங்கினார். இது இரண்டும் அவருடைய வாழ்வில் வந்தபோது அவர் பலுகி பெருகி பெருந்திரளானார். கடவுளின் இறைவார்த்தையை கேட்பதற்கும் அவரிடம் மன்றாடுவதற்கும் உங்களையும் என்னையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த இறைவார்த்தையின் வழியாக கடவுள் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நேற்றைய நிலைமை போன்றதல்ல இன்றைய நிலைமை. அது பலுகி பெருக ஆரம்பித்தது. நேற்று வரைக்கும் அது பலுகி பெருகவில்லை, அது பெருந்திரளாகவில்லை. ஆனால் இன்று அது பலுகி பெருக ஆரம்பித்தது. காரணம், கடவுள் ஈடுபாடு அதன் மேல் இருந்தது. கடவுள் அவரில் ஈடுபட்டார். உங்களுடைய குடும்ப வாழ்விலும் உங்களுடைய வேலையிலும் ஈடுபடுபவர் கடவுள். ஆபிரகாமை அழைத்தது போல கடவுளும் உங்களை அழைத்தார். உங்கள் மூலமாக கடவுளின் வார்த்தையை கேட்க கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். நற்செய்தி அறிவிப்பவரின் பாதங்கள் எவ்வளவோ அழகானவை. வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை நான் அறிவிக்க வேண்டும் என்கிறது இறைவார்த்தை. கடவுள் அழைத்தார், கடவுள் ஆசி வழங்கினார், கடவுள் பலுகி பெருகச் செய்தார். பண்படாத பாழடைந்த பாலை நிலத்தையும் தனது வார்த்தையால் கடவுள் பண்படுத்துவார். ஏதேன் தோட்டம் போல அதனை அமைப்பார். அதனுடைய பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். இறை வார்த்தை ஏற்கும் விதமாக நமது இதயங்களை கடவுள் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் கொண்டு நிறைப்பார். எப்போதும் நன்றியும் புகழ்ச்சியும் அங்கே ஒலிக்கும். ஆண்டவரின் கரம் தாங்கும். எனவே இந்த நாளிலே நமக்கு தருகின்ற இந்த ஆசீர்வாதமான இறைவார்த்தை கடவுளிடம் சரணடைபவர்களை கடவுள் என்ன செய்கின்றார் என்றால் காக்கின்றார். ஆபிரகாமையும் சாராவையும் நினைத்து பாருங்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். 100 வயதான சாரா, முதிர்ந்த வயதான ஆபிரகாம், 2 பேரையும் கடவுள் ஆசீர்வதித்தார். மக்கள் செல்வங்களால் ஆசீர்வதித்தார். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போமா? ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள், சாராவை ஆசீர்வதித்த கடவுள் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கின்றார். நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.